ஹாய் ஆஃபீஸர்ஸ், இந்த வீடியோவில் நாம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் இந்த டாபிக் ஃபுல்லாக பார்த்துடலாம். இது முக்கியமான டாபிக். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கவர்மெண்ட் மெட்டீரியலில் பார்க்கலாம். ஆல்ரெடி இந்திய ஆட்சியில் 15 கேள்விகள் இடம்பெறும். இதில் அடிப்படை உரிமைகள் பார்த்துருக்கோம். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை, இந்த 3 டாப்பிக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். இந்த முக்கியமான டாபிக். இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோ இந்த பிளேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவும் பார்த்துட்டு இதை பாருங்கள். இது கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்க்குறோம். இந்த வீடியோவுடைய இந்த சிலபஸ், இந்த டாப்பிக்குடைய பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் போய் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். பெண்களுக்கான தேசிய குழு என்ன? நேஷனல் கமிஷன் ஃபார் உமனு பெண்களுக்கான அரசியலமைப்பு மற்றும் சட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை மறு ஆய்வு செய்வதற்காக தான் பெண்களுக்காக தேசிய குழு சட்டம் கொண்டு வரப்பட்டது. எந்த ஆண்டு? 1990. பெண்களுக்கான அரசியலமைப்பு மற்றும் சட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மறு ஆய்வு செய்வதற்காக பெண்களுக்காக தேசிய குழு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1990. இதன் கீழ் தான் 1992ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பெண்களுக்கான தேசிய குழு ஒரு சட்ட அமைப்பாக அமைக்கப்பட்டுச்சு. எதன் கீழ் தான் பெண்களுக்கான தேசிய குழு ஒரு சட்ட அமைப்பாக அமைக்கப்பட்டது அப்படின்னா 1990 பெண்களுக்கான தேசிய குழு சட்டம் மூலமாக தான். அதன் கீழ் தான் எந்த ஆண்டு அப்படின்னா 1992ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தான் பெண்களுக்கான தேசிய குழு ஒரு சட்ட அமைப்பாக அமைக்கப்பட்டது. இந்த இயரெல்லாம் டைம் இருக்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, சட்ட தீர்வு நடவடிக்கைகளை பரிந்துரை செய்வது, குறைகளை தீர்த்து வைக்க உதவுவது மற்றும் பெண்களை பாதிக்கும் கொள்கைகளின் மீது அரசுக்கு ஆலோசனை வழங்குவது போன்றவை இதன் பணிகளாகும். பெண்களுக்கான தேசிய குழு இருக்கு இல்லையா, அது ஒரு சட்ட அமைப்பாக அமைக்கப்பட்டுச்சு. எந்த ஆண்டு? 1992ஆம் ஆண்டு ஜனவரி மாதம். அதனுடைய பணிகள் என்ன அப்படின்னா, பெண்களுக்கான சட்ட தீர்வு நடவடிக்கைகளை பரிந்துரை செய்வது, குறைகளை தீர்க்க வைக்க உதவுவது மற்றும் பெண்களை பாதிக்கும் கொள்கைகளின் மீது அரசுக்கு ஆலோசனை வழங்குவது தான் இந்த பெண்களுக்கான தேசிய குழுவினுடைய பணியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் முதல் குழு 1992ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் நாள் திருமதி ஜெயந்தி பட்நாயக் தலைமையில் தான் அமைக்கப்பட்டது. இந்த பெண்களுக்கான தேசிய குழு இது எப்போ முதல்ல அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1992 முதல் குழு, பெண்களுக்கான முதல் குழு நடைபெற்ற ஆண்டு 1992ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் நாள் தான். யார் தலைமையில் இந்த குழு நடைபெற்றது? இந்த முதல் குழு அப்படின்னா திருமதி ஜெயந்தி பட்நாயக் தலைமையில் தான் இந்த குழு அமைக்கப்பட்டது. அடுத்தது, இதன் இரண்டாவது குழு 1995 3 வருஷம் கழித்து ஜூலையில் முனைவர் திருமதி மோகினி கிரி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டது. பெண்களுக்கான தேசிய குழு முதல்ல 1992ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் நாள் யார் தலைமையில் அப்படின்னா திருமதி ஜெயந்தி பட்நாயக் தலைமையில் அமைக்கப்பட்டது. முதல் குழு 1992 ஜனவரி 31 திருமதி ஜெயந்தி பட்நாயக் தலைமையில். இரண்டாவது குழு 1995 ஜூலை மாதம் யார் தலைமையில் அப்படின்னா முனைவர் திருமதி மோகினி கிரி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு திருமதி ஜெயந்தி பட்நாயக், இரண்டாவது திருமதி மோகினி கிரி அவர்கள். இந்த ஆண்டு இயர்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, இக்குழு பின்வருபவர்களை உள்ளடக்கியுள்ளதுன்னு சொல்கிறவங்க யார்? மத்திய அரசால் நியமிக்கப்படும் தலைவர், 5 உறுப்பினர்கள், சட்டம், தொழிற்சாலை நிர்வாகம், பெண்களின் தன்னார்வ அமைப்புகள் நிர்வாகம், பொருளாதார மேம்பாடு, சுகாதாரம், கல்வி அல்லது சமூக நலவாழ்வு போன்ற துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுள் இருந்து மத்திய அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்படுபவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெண்களுக்கான தேசிய குழுவில் 5 நபர்கள் இருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க.
மத்திய அரசால் நியமிக்கப்படுகிறவங்கள தலைவர் 5 உறுப்பினர்கள், தலைவர் ஒருத்தர் 5 உறுப்பினர்களை தான் மத்திய அரசாங்கம் நியமிக்குது. அவங்க எதுலெல்லாம் தேர்ச்சி பெற்றவங்க, பணியாற்றி சிறப்பாக பணியாற்றி இருக்கணும் அப்படின்னா சட்டம், தொழிற்சாலை, நிர்வாகம், பெண்களின் தன்னார்வ அமைப்புகள், நிர்வாக பொருளாதார மேம்பாடு, சுகாதாரம், கல்வி அல்லது சமூக நலவாழ்வு போன்ற துறைகளில் யாரெல்லாம் சிறப்பாக பணியாற்றியவர் இருக்காங்களோ அவங்கள தான் மத்திய அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த குழுவுக்கு உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, மத்திய அரசால் நியமிக்கப்படும் ஒரு உறுப்பினர் செயலர். இதன் உறுப்பினர் செயலர். மத்திய அரசால் நியமிக்கப்படும் ஒரு உறுப்பினர் தான் செயலராக இருக்கார். இதன் உறுப்பினரும் செயலர் தான். அடுத்தது, இந்த சட்டம் இக்குழுவிற்கு அதிக அதிகாரங்களையும் பணிகளையும் வழங்கியுள்ளது. எந்த சட்டம் மேலே பார்த்தோம்ல, தேசிய குழு சட்டம் 1990. அதுக்கப்புறம் 1992ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பெண்களுக்கான தேசிய குழு ஒரு சட்ட அமைப்பாக அமைக்கப்பட்டதில்ல. இந்த சட்டம்தான் இக்குழுவுக்கு அதிக அதிகாரங்களையும் பணிகளையும் வழங்குதுன்னு சொல்கிறாங்க. எந்த சட்டம்னு கேட்டாங்கன்னா 1992 ஜனவரி மாதத்தில் அமைக்கப்பட்ட தேசிய குழு தான் சட்ட அமைப்பு. அதுதான் இவங்களுக்கான பணிகளையும் வழங்குதுன்னு சொல்கிறாங்க. மேலும் இக்குழுவிற்கு ஒரு சமூகவியல் நீதிமன்றத்துக்குரிய அதிகாரங்களை வழங்கியுள்ளதாம் இந்த சட்டம். இந்த குழுவுக்கு ஒரு சமூகவியல் நீதிமன்றத்துக்குரிய அதிகாரம் எப்படி இருக்கோ அந்த அதிகாரத்தை வழங்கி இருக்கு இந்த சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குழுவின் பணிகள் என்ன அப்படின்னா, இச்சட்டத்தின் பின்வரும் பணிகளை இக்குழு மேற்கொள்ளும். என்னென்ன வேலையெல்லாம் இவங்க செய்கிறாங்க, எதையெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு, அரசியலமைப்பு மற்றும் பிற சட்டங்களின் கீழ் பெண்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அம்சங்களை ஆய்வு செய்தல். இரண்டாவது, 1978ஆம் ஆண்டு ஐநா சபை உலக பெண்கள் ஆண்டாக அறிவித்தது. ஐநா சபை உலக பெண்கள் ஆண்டாக அறிவித்த ஆண்டு எதுன்னா 1978ஆம் ஆண்டு, மறந்துடாதீங்க. இத்தகைய பாதுகாப்பு அம்சங்களின் செயல்பாடு குறித்து மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது தேவைப்படும் போதோ அறிக்கை அளித்தல். இந்த குழு மத்திய அரசுக்கு எப்பெல்லாம் அறிக்கை கொடுக்குது அப்படின்னா, ஒரு வருஷம் ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது அவங்க தேவைப்படும் போது, அவங்க கேட்கும்போது அறிக்கை அளிக்கிறாங்க. இந்த குழுவுடைய பணிகளை தான் பார்த்துட்ருக்கோம். பெண்களின் நிலையை மேம்படுத்துவதற்காக இப்பாதுகாப்பு அம்சங்களை மேலும் நன்முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் தேவையான பரிந்துரைகள் அவ்வறிக்கையில் கூறுதல், அரசியலமைப்பு மற்றும் பிற சட்டங்களில் உள்ள விதிகளையும் மறு ஆய்வு செய்து அவற்றின் மீதான திருத்தங்களை பரிந்துரைத்தல், அப்புறமா பெண்கள் தொடர்பான அரசியலமைப்பு விதிகளையோ அல்லது பிற சட்டங்களை மீறுவது தொடர்பான வழக்குகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு இணைந்து எடுத்துக்கொள்ளுதல். இவைகள் எல்லாம் தான் இந்த குழுவுடைய பணிகளாக இருக்குது. அடுத்தது, பின்வருபவை தொடர்பான குற்றச்சாட்டுகளை கவனித்தல். என்னென்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் இந்த தேசிய பெண்கள் குழு கவனிக்குது அப்படின்னா, பெண்களின் உரிமையை பறித்தல், பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குதல் மற்றும் சமத்துவம் மேம்பாடு ஆகிய நோக்கங்களுக்காகவும் இயற்றப்பட்ட சட்டங்களை அமலாக்காமல் இருத்தல், பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை குறைப்பதையும் பெண்களின் நலவாழ்வினை உறுதி செய்வதையும் பெண்களுக்கு நிவாரணம் வழங்குவதையும் நோக்கமாக கொண்ட கொள்கை முடிவுகள், வழிகாட்டுதல்களையும் அறிவுரைகளையும் பின்பற்றாமல் இருத்தல் தான் இதெல்லாம் கவனிக்கிறாங்க. பெண்களுக்கு எதிராக கொடுமைகள் மற்றும் பாரபட்சம் போன்ற பிரச்சனைகளுக்கு சிறப்பு விசாரணை மற்றும் ஆய்வு ஆகியவற்றை கோருதல், மேலும் அவற்றுக்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றை சரி செய்வதற்கான திட்டங்களை பரிந்துரை செய்தலும் இந்த குழுதான். பெண்கள் அனைத்து துறைகளிலும் பிரதிநிதித்துவம் பெறவும் அவர்களுக்கு இடையூறாக இருப்பவரை கண்டறியவும் வேலை செய்யும் இடத்துல ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியவற்றை குறைக்கவும் பெண்களின் உற்பத்தி செய்யும் இடத்தில் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியவற்றை குறைக்கவும் பெண்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் தேவையான மேம்பாடு மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும்
தேவையான மேம்பாடு மற்றும் கல்வி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுதல், இதெல்லாம் கவனிக்கிறதா இருக்குது. அப்புறம் ஒரு மாநில அல்லது யூனியன் பிரதேசத்தில் பெண்கள் வளர்ச்சியையும் மேம்பாட்டையும் மதிப்பீடு செய்தல், பெண்கள் கைதிகளாக வைக்கப்பட்டுள்ள இடங்களில் ஆய்வு செய்து தேவைப்பட்டால் எடுக்கப்பட வேண்டிய தீர்வு நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து எடுத்தல். அப்புறமா பெண்களின் அமைப்பு பாதிக்கக்கூடிய விவகாரங்களை உள்ளடக்கிய நிதி விவகாரங்களை கவனித்தல், பெண்கள் பற்றியும் அவர்களுக்குண்டான கஷ்டங்களை பற்றியும் அரசுக்கு அறிக்கை அளித்தல், மத்திய அரசால் இக்குழுவிற்கு அனுப்பப்படும் மற்ற விவகாரங்களை கவனித்தல், இதெல்லாம் தான் இவங்களுடைய பணிகளாக இருக்குது. அப்புறம் இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் கொல்கத்தா உயர் நீதிமன்றம், அந்தமான் நிக்கோபார் தீவுகளுடைய நீதிமன்றம் கொல்கத்தா நீதிமன்றம் தான் அவங்களுக்கு இருக்குது. சண்டிகர் பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர் நீதிமன்றம் சண்டிகருக்கு. தாதர் நாகர் ஹவேலியில் மும்பை நீதிமன்றம் தான் தாதர் நாகர் ஹவேலிக்கு மும்பை உயர் நீதிமன்றம். லட்சத்தீவுகளுக்கு கேரளா உயர் நீதிமன்றம், பாண்டிச்சேரிக்கு சென்னை உயர் நீதிமன்றம் தான். அடுத்து பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்ல இந்தியாவில் சமீபத்திய காலங்களில் நடைபெற்று வரும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், சுரண்டல்கள் மற்றும் அநீதிகளை களைய பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் இன்றியமையாததாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பெண்களின் தற்போதைய நிலை, பாலின வளர்ச்சி குறியீடு GDI-இன் இந்தியாவின் தரம் 140க்கு 132. தற்போதைய நிலை பாலின வளர்ச்சி குறியீடு GDI-இன் இந்தியாவின் தரம் 148க்கு 132 தான் இருக்குது. MMR 1,00,200 இருக்குது. இதை 2015க்குள்ளே 1,00,109 குறைத்தல் தான் இதனுடைய நிலை இப்போது இருக்கிற நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. IMR 1000க்கு 44.6 2012 கணக்கின்படி. ஆண் 1000க்கு 43.28%, ஆண் 43.28% 1000க்கு, பெண்கள் 1000க்கு 46.28% இருக்காங்கன்னு சொல்கிறாங்க 2012 கணக்கின்படி. இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பாலின விகிதம். பாலின விகிதத்தில் இந்தியா 1000க்கு 940 பெண்கள் இருக்காங்க. கேரளாவில் 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 1000க்கு 995 பெண்கள் இருக்காங்க. இதுதான் பாலின விகிதம். அடுத்தது குழந்தைகள் பிறப்பு விகிதம். இந்தியாவில் 1000க்கு 914 குழந்தைகள் பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பெண்கள் அதிகாரமளித்தலுக்கான வழிமுறைகள். பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறாங்கள, அதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னா, அரசியல் வழிகள். ஃபஸ்ட்டு எந்தெந்த வழிகளெல்லாம் அரசியல் வழிகளில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறாங்க அப்படின்னா, அரசியல் கட்சிகளில் பெரும் பதவிகள் கொடுக்குறாங்க பெண்களுக்கு. அப்புறம் 74வது சட்ட திருத்தத்தின்படி உள்ளாட்சிகளில் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பொருளாதார வழி. பொருளாதாரத்தில் பெண்களுக்கு என்னென்ன அதிகாரங்கள் கொடுக்கப்படுது அப்படின்னா, தொழிற்கல்வி, தொழில் முனைவோருக்கு வரிச்சலுகை, நிதி உதவி அளித்தல், சம வேலைக்கு சம ஊதியம் அளித்தல், 11வது ஐந்தாண்டு திட்டத்தின்படி அரசின் அனைத்து திட்டங்களிலும் 33% பேர் பெண்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு பொருளாதாரத்தில் வழி செய்கிறாங்க. பெண்களுக்கான அதிகாரத்தை கொடுக்குறாங்க. எத்தனாவது ஐந்தாண்டு திட்டம்னா 11வது ஐந்தாண்டு திட்டத்தின்படி அரசின் அனைத்து திட்டங்களிலும் 33% பெண்களாக இருக்க வேணும்னு சொல்கிறது எந்த ஐந்தாண்டு திட்டத்தின்படினா 11வது ஐந்தாண்டு திட்டத்தின்படி தான். அடுத்தது சமுதாய வழி. சமுதாயத்தில் எப்படியெல்லாம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கப்படுதுன்னா, ஒரே மாதிரியான சிவில் முறையை நாடு முழுவதும் பின்பற்றுது, பெண்களுக்கு எதிரான சுரண்டலை தடுக்க சட்டம் இயற்றுதல், பெண்ணுரிமை மீறுபவர்களை சட்டப்படி தண்டித்தல், இதுதான் சமுதாய வழியாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பெண்கள்
பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலின் அரசின் பங்கு. அரசுக்கு என்ன பங்கு இருக்குது பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதுல அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மத்திய மாநில அரசுகள் பெண்களுக்கான உடல் நலம், கல்வி, பொருளாதார திட்டம், அப்புறம் சமூக உதவி திட்டம், மற்ற திட்டங்கள் எல்லாம் அரசாங்கம் நமக்கு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. மத்திய அரசின் பெண்களுக்கான உடல்நல திட்டங்கள் என்னென்னலாம் மத்திய அரசாங்கம் பெண்களுக்கு நமக்கு என்னென்னலாம் உடல்நல திட்டங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா என்னென்ன திட்டங்கள்னு பார்க்கலாம். ஜனனி சுரக்ஷா யோஜனா திட்டம் 2005. ஜனனி பாப்பாவுக்கு 5 வயசு அப்படின்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனனி சுரக்ஷா யோஜனா 2005. இது எதற்காக அப்படின்னா, இதனுடைய நோக்கம், இதனுடைய பணின்னு கூட வச்சுக்கலாம், பாதுகாப்பான பிரசவத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு மருத்துவமனைகளில் பிரசவம் மேற்கொள்ளும் வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் பெண்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கிறது தான் ஜனனி சுரக்ஷா யோஜனா 2005. இந்த சென்டென்ஸ் இதை கொடுத்து கூட இது எந்த திட்டம்னு கூட நம்ம கொஸ்டின் கேட்கலாம். அதனால் நம்ம டைம் இருக்கும்போது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். பாதுகாப்பான பிரசவத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு மருத்துவமனைகளில் பிரசவம் மேற்கொள்ளும் வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் பெண்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் மத்திய அரசின் உடல்நல திட்டம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜனனி சுரக்ஷா யோஜனா 2005. அடுத்தது, ஆஷா என்னும் மருத்துவ நல பணியாளர் உதவுவாங்களாமா. அப்புறம் IMR அண்ட் MMR வீதத்தை குறைப்பது அதன் நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலன் 2005. இது ROH நோக்கம். இதனுடைய நோக்கம் என்ன? ROH கர்ப்பிணி மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலம் 2005. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, IMR அண்ட் MMR வீதத்தை குறைத்தல், முழு செழுமை காலம், இதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்குது. மில்லியன் வளர்ச்சி கணக்கு 2000. தேசிய மக்கள் தொகை கொள்கை இவற்றை நிறைவேற்றும் பொருட்டு கொண்டு வரப்பட்டுச்சு. தேசிய மக்கள் தொகை கொள்கை நிறைவேற்றும் பொருட்டு கொண்டு வரப்பட்ட கணக்கு மில்லினியம் வளர்ச்சி கணக்கு 2000. அரசின் உடல்நல திட்டங்கள் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம மத்திய அரசாங்கத்தின் பெண்களுக்கான உடல் நல திட்டங்கள் பார்த்தோம். இப்போ தமிழக அரசின் உடல் நல திட்டங்கள் பார்க்கலாம். சத்யா அம்மையார் நினைவு அரசு அனாதைகளுக்கான திட்டம். சத்யா அம்மையார் நினைவு அரசு அனாதைகளுக்கான திட்டம். இது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இலவச உணவு, உடை, உறைவிடம் மற்றும் மருத்துவ வசதி வழங்குகிறது இந்த திட்டம். அடுத்தது, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு மகப்பேறு உதவி திட்டம் 1989 கொண்டு வரப்பட்டது. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி வழங்குவது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது. அங்கன்வாடி மையங்கள் அமைச்சிருக்காங்க. அப்புறம் மத்திய அரசின் பெண்கள் கல்விக்கான திட்டங்கள் என்னென்ன, அதாவது இவ்வளோ நேரம் நம்ம உடல்நல திட்டங்களை பார்த்தோம், மத்திய அரசு, மாநில அரசு. இப்போ மத்திய அரசின் பெண்கள் கல்விக்கான திட்டங்களை பார்க்குறோம். SSA 2001. இது 9th 5-year பிளான் படி தான் இது வந்திருக்கு. SSA 2001, எண்ட் ஆஃப் த 9th 5-year பிளான். 86A ஆக்ட் 2002 படி 6 to 14 வயதுள்ள குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்கப்படும் சொல்லி இது பெண்கள் கல்விக்கான திட்டமாக இருக்குது. பெண் குழந்தைகளின் கல்விக்கென முக்கியத்துவம் திட்டம், பெண் குழந்தைகளின் தொடக்க கல்விக்கான தேசிய திட்டம், மகிழா சமக்கியா திட்டம், இதெல்லாம் பெண் குழந்தைகளின் கல்விக்கான முக்கியமான திட்டங்கள், முக்கியத்துவ திட்டங்களாக இருக்குது. எதெல்லாம்னா, பெண் குழந்தைகளின் தொடக்க கல்விக்கான தேசிய திட்டம், மகிழா சமக்கியா திட்டம். எதுக்காக அந்த திட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பெண் குழந்தைகளின் கல்விக்கென முக்கியத்துவமான திட்டம் தான் இந்த திட்டம். அடுத்தது, கஸ்தூரிபா காந்தி பவிகா வித்யாலயா திட்டம். ஒவ்வொரு திட்டமாக கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மகிழா சமக்கியா திட்டம். இது தேசிய கல்வி கொள்கையின் இலக்குகளை நிறைவேற்றும் பொருட்டு இளம் பருவத்தினருக்கான ஊட்டச்சத்து அங்கன்வாடி மையங்கள் மூலம் ஊட்டச்சத்து தற்போது சாப்லா திட்டம் என்பார். சமக்கியா திட்டம் எதுக்காகனா, தேசிய கல்விக் கொள்கையின்
இலக்குகளை நிறைவேற்றும் பொருட்டு இளம் பருவத்தினருக்கான ஊட்டச்சத்து அங்கன்வாடி மையங்கள் மூலம் ஊட்டச்சத்து. இது தற்போது சாப்லா திட்டம் என்பர். சாப்லா திட்டம் என்ற திட்டம் எது அப்படின்னா மகிழா சமக்கியா திட்டம் 1989. இது எதற்காக அப்படின்னா இளம் பருவத்திற்கான ஊட்டச்சத்து அங்கன்வாடி மையங்கள் மூலம் ஊட்டச்சத்து. தேசிய கல்விக் கொள்கையின் இலக்குகளை நிறைவேற்றும் பொருட்டு தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்தது சாப்லா திட்டம் 2010. சாப்லா திட்டம் 2010 ராஜீவ்காந்தி வளரும் பெண்கள் இளம் பருவத்திற்கான திட்டம். வயது 11லிருந்து 18 வரை தான் இந்த திட்டம் இதனுடைய நோக்கமாக இருக்குது. ஊட்டச்சத்து அளித்தல் மற்றும் உடல் நலத்தை பேணுதல் திட்டம் தான் சாப்லா திட்டத்தினுடைய நோக்கம் 2010. அடுத்தது இளம் பருவத்தினருக்கான ஊட்டச்சத்து திட்டம் 2002 முதல் 2003 வரை. இது எதற்காக அப்படின்னா ஊட்டச்சத்து குறைவான இளம் பெண்களுக்கான மாதந்தோறும் 6 கிலோ தானியம் வழங்குறது. எந்த திட்டம் அப்படின்னா இளம் பருவத்திற்கான ஊட்டச்சத்து திட்டம் 2002 முதல் 2003 வரை. அடுத்தது IMSY திட்டம். இது எதற்காக அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கான பணம் வழங்கும் திட்டம். கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கான பணம் வழங்கும் திட்டம் மத்திய அரசின் திட்டம் எது அப்படின்னா IMSY திட்டம் தான். இது வேலை அளிப்பதற்கான கூலி தருதல் ரூபாய் 4000 முதல் 3 தவணைகளில் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேறுகால விடுப்பு சட்டம் 1961. பேறுகால விடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1961. இது எதற்காக அப்படின்னா பணிபுரியும் பெண்களுக்கான 6 மாத காலம் வழிமுறை கூடிய சம்பளத்தோடு 6 மாத காலம் கொடுக்குறாங்க. அதனால தான் இது பேறுகால விடுப்பு சட்டம் 1961. அடுத்தது கஸ்தூரிபா காந்தி பலிகா வித்யாலயா திட்டம். இது நடுநிலை கல்வி வரை பயிலும் பெண் குழந்தைகளுக்கு விடுதியுடன் கூடிய கல்வி நிறுவனங்கள் அமைத்தவர். அதனால் இதுதான் கஸ்தூரிபா காந்தி பலிகா வித்யாலயா திட்டம். எதுக்குன்னா நடுநிலை கல்வி வரை பயிலும் பெண் குழந்தைகளுக்கு விடுதியுடன் கூடிய கல்வி நிறுவனங்கள் அமைத்தவர். அடுத்தது இவ்வளோ நேரம் நம்ம மத்திய அரசாங்கத்தினுடைய பெண் கல்விக்கான திட்டங்கள் பெண்களுக்கான திட்டம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தமிழக அரசின் நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னா பெண்களுக்கு பெரியார் ஈவேரா நாகம்மை திட்டம். அது வருஷம் 1989 கொண்டு வரப்பட்டது தான் பெரியார் ஈவேரா நாகம்மை திட்டம். இது எதற்காக அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கான இலவச கல்வி வழங்கும் திட்டமாக இருக்குது. இடைநிற்றலை குறைக்குது. இந்த திட்டம் இடையில் நிற்கிறாங்கள படிக்க முடியாமல் அது குறைத்தலாக இருக்குது. இளைநிலை கல்லூரி படிப்பு வரை பெண்களுக்கான கல்வியை வழங்குகிறதா இந்த திட்டம் இருக்குது. அடுத்தது இந்திய அரசின் பெண்களுக்கான பொருளாதார திட்டங்கள். இந்திய அரசின் பெண்களுக்கான பொருளாதார திட்டங்கள் இப்போ பார்க்கலாம். ஸ்வாலாம்பன் அப்படிங்கிறது 1982. ஸ்வாலாம்பன் திட்டம் 1982. இது என்ன திட்டம்னா இந்திய அரசின் பெண்களுக்கான பொருளாதார திட்டம். இது எதற்காக அப்படின்னா வேலைவாய்ப்பை பெறவும் சுய வேலைவாய்ப்பை உருவாக்கி கொள்ளவும் பயிற்சி அளிக்கும் திட்டம் எதுன்னா ஸ்வாலாம்பன் 1982. வேலைவாய்ப்பு பெறவும் சுய வேலைவாய்ப்பை உருவாக்கி கொள்ளவும் பயிற்சி அளிக்கும் திட்டம் எது அப்படின்னா ஸ்வாலாம்பன் திட்டம் 1982. அடுத்து சுவசக்தி திட்டம். இது 1988 கொண்டு வரப்பட்டது. இது எதற்காகனா ஊரக மகளிர் மேம்பாட்டு திட்டங்களுக்கு நிதி உதவி வழங்கலை மகளிர் எளிதாக பயன்படுத்தும் பொருட்டு தான் சுவசக்தி திட்டம் 1988 கொண்டு வரப்பட்டது. அதாவது ஊரக மகளிர் மேம்பாட்டு திட்டங்களுக்கு நிதியுதவி வழங்கலை மகளிர் எளிதாக பயன்படுத்தும் பொருட்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் எது அப்படின்னா சுவசக்தி திட்டம் 1988. கடன் வழங்குதல் STEPW 2003 முதல் 2004 வரை. சப்போர்ட் த ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் செக்ஸ் ஹியூமன். 8 விதமான துறைகளில் பெண்களின் அறிவை வளர்க்கவும் திறமைகளை வெளிக்கொணரவும் பயிற்சி அளிக்கப்படுது. இந்த திட்டத்தின் மூலமாக தான் 8 விதமான துறைகளில் பெண்களின் அறிவை வளர்க்கவும் திறமைகளை வெளிக்கொணரவும் பயிற்சி அளிக்கக்கூடிய
வட்டி இல்லா கடன் வழங்கக்கூடிய திட்டம் எது அப்படின்னா STEPW 2003-2004. அடுத்து ஸ்வயம் சித்தா திட்டம், இது 2001. ஸ்வயம் சித்தா திட்டம் 2001, இது SHG மூலம் பெண்கள் தொழில் தொடங்க வழிவகை செய்கிறது. SHG மூலம் பெண்கள் தொழில் தொடங்க வழிவகை செய்யும் திட்டம் ஸ்வயம் சித்தா திட்டம் 2001. இந்திரா மகிழா யோஜனா எனவும் இத்திட்டம் வழங்கப்படுது. இது இம்பார்ட்டன்ட். இந்திரா மகிழா யோஜனா என அழைக்கப்படும் திட்டம் எது அப்படின்னா ஸ்வயம் சித்தா திட்டம் தான் இந்திரா மகிழா யோஜனா அப்படின்னு அழைக்கப்படுது. இயர் 2001. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தனலட்சுமி 2008. இந்த திட்டங்கள் எல்லாமே இந்த வீடியோவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதில் நாம் சொல்லிகிட்டு இருக்கிறது ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தனலட்சுமி 2008 இது எதற்காக அப்படின்னா 8ஆம் வகுப்பு வரை பயிலும் பெண்களுக்கு நிதி உதவி வழங்குகிற திட்டமாக இருக்கிறது. 8ஆம் வகுப்பு வரை பயிலும் பெண்களுக்கு நிதி உதவி அளிக்கக்கூடிய திட்டம் எதுன்னா தனலட்சுமி திட்டம் 2008. அடுத்தது நேஷனல் கிரெடிட் ஃபண்ட் ஃபார் உமன், இது குறு நிதி சேவைகள் வழங்குகிறதா இந்த திட்டம் இருக்குது. பட்ஜெட்டிங் 2004, இது எதற்காகனா நாட்டில் செயல்படும் ஒவ்வொரு செலவினத்திலும் குறிப்பிட்ட தொகையை பெண்களுக்காக செலவு செய்யப்பட வேண்டும் என்பது தான் இந்த திட்டம். இது அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கான வள ஒதுக்கீடு செய்வதற்கு ஜெண்டர் பட்ஜெட்டிங் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கஸ்தூரி சக்தி புரஸ்கர் திட்டம். இந்த திட்டம் சமூக வளர்ச்சி முன்னேற்றத்தில் பெண்களின் சாதனைகளை அங்கீகரிக்கும் பொருட்டு விருதுகளை வழங்குகிறது. எது அப்படின்னா கஸ்தூரி சக்தி புரஸ்கர் அப்படிங்கிறது என்ன விருது வழங்குது அப்படின்னா சமூக வளர்ச்சி முன்னேற்றத்தில் பெண்களின் சாதனைகளை அங்கீகரிக்கும் பொருட்டு விருதுகளை வழங்குகிற திட்டம். என்ன திட்டம்னா கஸ்தூரி சக்தி புரஸ்கர், இதுதான் விருதுகளை வழங்குகிறது. இது கஸ்தூரி சக்தி புரஸ்கர், இதுதான் விருதுகளை வழங்குகிறது. தேவி அகல்யாபாய் விருது, கண்ணகி விருது, என்னென்ன விருதுகள்லாம் இது வழங்குது அப்படின்னா தேவி அகல்யாபாய் விருது, கண்ணகி விருது, மாதா ஜீஜாபாய் விருது, ராணி ஜெயின் டென்ஜோ ஜெஹாங் விருது, ராணி லட்சுமிபாய் விருது, ரமாதேவி விருது. இந்த விருதுகள் எல்லாம் இந்த திட்டம்தான் வழங்குகிறது. இதை ஒரு 3 கொடுத்து பொறுத்துக மாதிரி கொடுத்து கூட தவறானது எது அப்படின்னு கூட கேட்கலாம், சரியானதுன்னு. அதனால் இந்த இவங்க வழங்குகிற திட்டங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் வழங்குறது அப்படின்னா கஸ்தூரி சக்தி புரஸ்கர் வழங்குகிற விருதுகள்லாம் என்னென்ன அப்படின்னா தேவி அகல்யாபாய் விருது, கண்ணகி விருது, மாதா ஜீஜாபாய் விருது, ராணி ஜெயின் டென்கோ ஜெஹாங் விருது, ராணி லட்சுமிபாய் விருது, ரமாதேவி விருது. இந்த மாதிரி 6 விதமான விருதுகளை வழங்குறாங்க. அடுத்தது இந்திய அரசின் மற்ற திட்டங்கள்லாம் பெண்களுக்கு என்னென்ன அப்படின்னா நவஜத் சிசு சுரக்ஷா காரியகிராம் அப்படி 2009. இந்திய அரசின் மற்ற திட்டங்கள் நவஜத் சிசு சுரக்ஷா காரியகிராம் 2009 இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. IMR MMR வீதத்தை குறைத்தல். இந்த திட்டங்களில் எதற்கான சுகாதார நிலையங்களில் பணிபுரிகிறவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிப்பதன் மூலம் பெண்களுக்கு உடல்நல பாதுகாப்பை உறுதி செய்வது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். எந்த திட்டம்னா நவஜத் சிசு சுரக்ஷா காரியகிராம் 2009. அடுத்தது பாரதிய மகிழா வங்கி 2013. பாரதிய மகிழா வங்கி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2013. 2013ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிப்பு 1000 கோடி முதலீடு பெண்களுக்கான வங்கி. இதுதான் இந்த பாரதிய மகிழா வங்கி 2013. அடுத்தது தமிழக அரசின் பெண்களுக்கான பொருளாதார திட்டங்கள் என்னென்னு அடுத்து நம்ம இப்போ பார்க்கலாம். சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், அது கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992. சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் 1992.
அடுத்தது ஒரு பெண் குழந்தை இருப்பின் ரூபாய் 22,000, 2 பெண் குழந்தைகள் இருப்பின் ரூபாய் 15,200 வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன திட்டம் அப்படின்னா சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் 1992 கொண்டு வரப்பட்டது. இது ஒரு பெண் குழந்தை இருப்பின்னு ரூபாய் 22,000, 2 பெண் குழந்தைகள் இருந்தால் 15,200 வழங்குது. எந்த திட்டம்னா சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் தான். பெண் குழந்தைகளுக்கு 2 பெண் குழந்தைகளுக்கு 15,200 வழங்குது. அடுத்தது இதனுடைய நோக்கம் என்ன? சிவகாமி அம்மார் பெண் குழந்தைகள் திட்டம் நோக்கம் குடும்ப நல திட்டத்தை ஊக்குவித்தல், பெண் கல்வி, பெண் சிசு கொலையை ஒழித்தல். இதுதான் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. இந்திய அரசின் பெண்களுக்கான சமூக உதவி திட்டங்கள் என்ன? பெண்களுக்கான சமூக உதவி திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா பணிபுரியும் பெண்களுக்கான விடுதி. இந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1972. ராஷ்ட்ரிய மகிழா கோஷ், இந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1993. இதெல்லாம் இந்த திட்டங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெண்களுக்கான தேசிய நிதி உதவி திட்டம், இது கடன் வழங்கும் முதலாளிகளின் சுரண்டல்களிலிருந்து பெண்களை பாதுகாக்கிறது. அதாவது ராஷ்ட்ரிய மகிழா கோஷ் திட்டம் 1993. இது எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு இது கொடுத்து கூட கேட்கலாம். பெண்களுக்கான தேசிய நிதி உதவி திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது? இது கடன் வழங்கும் முதலாளிகளின் சுரண்டல்களிலிருந்து பெண்களை பாதுகாக்க கொண்டு வரப்பட்ட இந்திய அரசின் பெண்களுக்கான சமூக உதவி திட்டம் எது அப்படின்னா பெண்களுக்கான தேசிய நிதி உதவி திட்டம். ராஷ்ட்ரிய மகிழா கோஷ் 1993. அடுத்தது பெண்களின் எழுத்தறிவை அதிகரிப்பதே இதன் நோக்கமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்துடைய நோக்கம் என்னென்னா பெண்களின் எழுத்தறிவை அதிகரிப்பதே அதன் நோக்கம். பெண்களின் எழுத்தறிவை அதிகரிக்கும் நோக்கம் எதுனா இதனுடைய நோக்கம்தான் முக்கியமான நோக்கமாக இருக்குது. அடுத்தது 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் மொத்த மக்கள் தொகையில் 80% எழுத்தறிவை அடைவதே இந்த திட்டத்துடைய இலக்காக இருக்குது. எந்த திட்டம்? ராஷ்ட்ரிய மகிழா கோஷ் 1993. இது பெண்களுக்கான தேசிய நிதியுதவி திட்டம். இந்த திட்டத்தோடைய இலக்கு என்னன்னு கேட்டாங்கன்னா 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் மொத்த மக்கள் தொகையில் 80% எழுத்தறிவை அடைவதே இதனுடைய இலக்கு. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா பெண்களின் எழுத்தறிவை அதிகரிப்பதே அதன் முக்கிய நோக்கமாக இருக்குது. அடுத்து தமிழக அரசின் பெண்களுக்கான சமூக உதவி திட்டங்கள் என்ன? இப்போ மத்திய அரசின் பெண்களுக்கான சமூக உதவி திட்டங்கள் மேலே பார்த்தோம். தமிழக அரசின் பெண்களுக்கான சமூக உதவி திட்டங்கள் என்னென்னா மகளிர் திட்டம் 1997 முதல் 98 வரை, திருமண உதவி திட்டம், மங்கள மாலை திட்டம். இதெல்லாம் தமிழக அரசின் பெண்களுக்கான சமூக உதவி திட்டங்களாக இருக்குது. அப்புறம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் நினைவு திருமண உதவி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1989. அடுத்தது ஈவேரா மணியம்மை நினைவு ஏழை விதவை பெண்களின் திருமண உதவி திட்டம், அது கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1981. அடுத்தது சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம் 1992, விதவைகள் நிதி உதவி திட்டம். இதெல்லாம் தமிழக அரசின் பெண்களுக்கான சமூக நலத்திட்டங்கள். அடுத்தது அரசின் தற்போதைய நடவடிக்கைகள் என்ன அப்படின்னா பெண்கள் இடஒதுக்கீட்டு மசோதா இயர் 2012, 108 சட்டத்திருத்த மசோதா படி நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவையில் 33.3% பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு 2012. அடுத்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு நகர்மன்றங்களில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எத்தனை சதவீதம் அப்படின்னா 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்படுது. பெண் சிசு கொலையை எதிர்த்து பெண்கள் இயக்கம் மூலம் விழிப்புணர்வு தத்து எடுப்பதனால் கிடைக்கும் நன்மைகளை எடுத்துரைத்தல் தான்
பெண் சிசு கொலையை எதிர்த்து பெண்கள் செய்கிற வேலையாக, அதாவது பெண்கள் செய்கிறதா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எடுத்துரைக்கிறது, விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, பெண் இயக்கங்களை பற்றியும் தத்தெடுக்கிறத பற்றி இருக்கிற நன்மைகளையும் எடுத்துரைக்கிறதா பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, வேலைக்கு போகிற பணிபுரியும் பெண்களின் நலன் காக்க சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு தொழிற்சாலை சட்டம் 1948. அடுத்து தோட்ட தொழில் சட்டம் 1951. சுரங்க சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1952. பேறுகால உதவி சட்டம் 1961. 1976 சம ஊதிய சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. மகளிர் காவல் நிலையம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992. தமிழக பெண்கள் ஆணையம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1993. தேசிய பெண்கள் ஆணையம் 1992. அடுத்தது, உலக பெண்கள் மாநாடு. மெக்சிகோவில் உலக பெண்கள் மாநாடு நடந்த ஆண்டு 1975. டென்மார்க்கில் உலக பெண்கள் மாநாடு நடந்தது 1980. கென்யாவில் உலக பெண்கள் மாநாடு நடந்தது 1985 வருஷத்தில். உலக பெண்கள் மாநாடு சீனாவில் 1995 நடைபெற்றிருக்கு. அடுத்து, SACRC பெண்கள் ஆண்டு 1978. பெண்கள் ஆண்டு 1978. சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8. சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8. குழந்தைகள் ஆண்டு 1979. பெண் குழந்தைகள் ஆண்டு 1990. குழந்தைகள் ஆண்டு 1979. பெண்களின் ஆண்டு 1978. பெண் குழந்தை ஆண்டுனா 1990. அடுத்து, SAARC 1901 முதல் 2000 வரை. வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு முக்கியமான டாப்பிக்கில் சிலபஸ் வைஸாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.